வணக்கம். நேயர்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ற வீடியோ சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு ஒரே சைடில் 3 பல்லு இழந்துட்டேன். ஆனால் 3 பல்லு ஃபுல்லாக போகலை, வேறு மட்டும் உள்ளுக்குள்ள எலும்புக்குள்ள இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோட ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கு. 9லேருந்து 10க்குள்ள தான் இருக்கு. ஸோ டாக்டர் போனேன், எனக்கு இம்ப்ளான்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமா செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ 2 பார்ட் அவங்க கேட்ட கொஸ்டினில். ஒன்று அவங்களோட மெடிக்கல் ஹெல்த், ரெண்டாவது வந்து இம்ப்ளான்ட்டை பொறுத்து. ஸோ ரெண்டையும் செப்பரேட்டாக ஆன்சர் பண்ணலாம். இம்ப்ளான்ட்டை பற்றி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் ஹெல்த் சம்பந்தமாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இம்ப்ளான்ட் பற்றி என்ன, ஒரே சைடில் 3 பல்ல இழந்திருக்காங்க, ஆனால் பல்லு ஃபுல்லாக போல் வேர் மட்டும் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாக இந்த வேர் இருந்தால் அந்த இடத்துல இம்ப்ளான்ட் செய்ய முடியாது. நம்ம வேரை எடுக்கிற மாதிரி இருக்கும். மீதமுள்ள வேரை எடுத்துட்டு தான் இம்ப்ளான்ட் செய்ய முடியும். ஸோ மீதமுள்ள வேரை எடுக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும். அவங்க மற்ற பற்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதோட மேல் பக்கம் உள்ள பற்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடிச்சா நம்ம பற்கள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு பல் எடுத்துன்னா மேல் பல்லு ஃபுல்லாக கீழே இறங்கி வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் ஸ்கேன் எடுப்போம். டிஜிட்டல் ஸ்கேனில் மேல் பல் எப்படி இருக்குது, கீழ் பல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சிடி ஸ்கேன் எடுப்போம். சிடி ஸ்கேனில் வந்து பற்களோட வேரோட மீதம் எவ்வளோ இருக்குது, அதில் இன்ஃபெக்ஷன் எதான் இருக்கா, அந்த இன்ஃபெக்ஷன் மீதமுள்ள எலும்பு எவ்வளோ, எலும்போட நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, குவாலிட்டி எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த 2 டேட்டாவையும், அதாவது பற்களோட டேட்டா ப்ளஸ் எலும்போட டேட்டாவை மர்ஜ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சரியான இடத்துல பற்கள் இருந்தால் அந்த பற்கள் எப்படி இருக்கும், அதுக்கு உண்டான இம்ப்ளான்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம். இது வந்து பிளான் பண்ணி இது கரெக்டாக இருந்ததுன்னா ஒரே சிட்டிங்கில் அந்த மீதமுள்ள வேரையும் எடுத்து இம்ப்ளான்ட்டையும் செஞ்சு இம்மீடியட் இம்ப்ளான்ட்னு பேர் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். போன் குறைவாக இருந்தது, ஒரு இன்ஃபெக்ஷன் நிறையா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பற்களை மட்டும் எடுத்து இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கு வெயிட் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணி வெயிட் பண்ணி டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா அப்படின்னா போன் ஹெல்த் அண்ட் ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்து இம்ப்ளான்ட் செய்யலாம். இன் ஸ்பெசிஃபிக் அவங்க கொஸ்டின் வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அனீமியா வந்து என்ன ரீசன்னால அவங்க அனீமிக்கா இருக்காங்க. அயன் டெஃபிஷியன்சியா இருக்கலாம், ஏதாவது ஆர் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சியா இருக்கலாம். என்ன அனீமியா அது, ஸோ என்ன காரணத்தினால அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் குறைவா இருக்கு, ஆர் அனீமியா இல்லாமல் வேற ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்கா, மற்ற பிளட் கவுண்ட்ஸ், பிளேட்லெட் கவுண்ட்ஸ் எப்படி இருக்கு, WBC கவுண்ட் எப்படி இருக்கு, ஆன் தி ஹோல் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும். ஸோ மற்றபடி ஹெல்த் நல்லா இருக்கு, வேற ஏதோ காரணத்தினால அவங்க மட்டும் அனீமிக்கா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சர்ஜரி நம்ம செய்யும் போது யூஸ்வலாக ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ப்ரிகாஷன்ஸ், ஹீமோகுளோபினோட ரோல் என்ன, நம்ம உடம்புல நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை வந்து லங்ஸ்லேருந்து அதை உள்வாங்கிட்டு உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் போய் கொடுக்கறது தான் ஹீமோகுளோபினோட வேலை. ஸோ இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜனும் மிக்ஸ் பண்ணி ஆக்சி ஹீமோகுளோபினா போய் செல்லுக்கு கொடுக்கும். செல்லில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்து கார்பாக்சி ஹீமோகுளோபினா திருப்பி லங்ஸுக்கு வரும். லங்ஸ்லேருந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணுறோம். இதுதான் பண்ணும். ஸோ நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன், காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் லங்ஸ் வழியாக உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் போய் உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லங்ஸ் வழியாக திருப்பி வெளில வருது. இதுதான் ஹீமோகுளோபினோட வேலை. ஸோ நம்ம ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட் குறைவாக இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். அப்படின்னா என்ன, ஒரு பல் எடுக்கிறதுனாலே நிறைய பேருக்கு பயம், டென்டல் கிளினிக் உள்ளே வரதுனாலும் பயமாக இருப்பாங்க. எனி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும்போது அந்த படபடப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அதனால ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அண்டர் செடேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, பேஷண்ட் மோர் காமாக இருப்பாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. காமன் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ஓரளவுக்கு அனீமிக்காக இருந்தாலும் அந்த நம்மளோட ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் இல்லாமல் சர்ஜரி பண்ணலாம். முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா அவங்களோட அனீமியாவோட ரீசன் என்ன. இந்த ரீசன் வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, மெடிக்கல் கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கல் கண்டிஷனை அட்ரஸ் பண்ணிட்டு தான் நம்ம சர்ஜரி எடுத்துக்கணும். மெடிக்கல் கண்டிஷன் மற்றபடி உடம்பு ஹெல்த்தியாக இருக்காங்க, மெடிக்கல் கண்டிஷன் நார்மலாக இருக்காங்க, அனீமியா மட்டும் இருக்குது, டெஃபிஷியன்சி ஏதோ அயன் டெஃபிஷியன்சி இருக்கோ, B12 டெஃபிஷியன்சி இருக்குன்னா அந்த அயனையும் B12ஐயும் சப்ளிமெண்ட் பண்ணி அனீமியாவை சரி பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஆங்ஸைட்டி இல்லாமல், அதாவது பதட்டம் இல்லாமல் டென்டல் சேரில் செடேஷன் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அனீமிக் வேறு தான் மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, அனீமியாவுக்கு வேறு தான் ரீசன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு
அந்த மெடிக்கல் கண்டிஷனை சரி பண்ணுற வரைக்கும் டென்டல் ட்ரீட்மெண்ட் வெயிட் பண்ணணும். டென்டல் எமர்ஜென்சி இருக்குது, அந்த சொன்னீங்களா மீதமுள்ள பல்லு சொத்தையாகி வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அண்டர் ஹாஸ்பிட்டல் கண்டிஷனில் வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எலெக்டிவ் ப்ரொசீஜர் பண்ண மாட்டோம், பட் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் வேறு வழி இல்லை. ஏன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அண்டர் செட்டப்பில் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் பண்ணலாம். உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.